நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. சேர்ந்து பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சகரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையுள்ளவரே ஸ்தோத்திரம். மாட்சிமையுள்ளவரே ஸ்தோத்திரம். நித்தியரே பரிசுத்தரே ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது ஆராதனை நேரம். எல்லா புகழுக்கும் மாட்சிக்கும் உரிய தேவனை துதிக்கிற நேரம். அவருடைய மாறாத அன்பை நாம் புகழ்ந்து பாடுகிற நேரம். நாள் முழுவதும் நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து நம்மை கண்ணின் மணி போல தாங்கி வழிநடத்தின தெய்வத்திற்கு துதி சொல்லுகிற நேரம். உண்மையான கடவுள், உயிருள்ளவர், நற்கருணையில் பரிசுத்தமான சரீரத்தோடு இரத்தத்தோடு ஆத்மத்தோடு தெய்வத்தோடு தெய்வத்தன்மையோடு வீற்றிருக்கிறவர். நம் ஜெபங்களை கவனமுடன் உற்று கேட்கிறவர். அவர் மகிமையின் தேவன். அவர் மாறாத அன்புடையவர். நம்மை விட்டு விலகாதவர். நம்மை நேசிக்கிறவர். நம்முடைய பெயரை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறவர். அவருடைய ஆட்சிக்கு முடிவே வராது. சர்வ வல்லவர். அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறவர். நீங்கள் இருக்கும் நிலையில் ஆண்டவரை உற்று நோக்குங்கள். உங்களை ஆண்டவருக்கு சமர்ப்பியுங்கள். இந்த நாள் முழுவதும் நம்மை நிரப்பின கசடுகள், கழிவுகள், வேதனைகள், தூஷணங்கள், சோதனைகள்
அனைத்திலும் இருந்தும் அவர் நம்மை ரட்சிக்கும்படி, கழுவி சுத்திகரிக்கும்படி அவருடைய பிரசனத்திற்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். 1000 10,000ங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், தாவீதின் கோத்திரத்திலே உதித்த லீலி மலர். அவர் அழகுடையவர், அருமையானவர், இனிமையானவர். நம்முடைய நடுவிலே தம் கூடாரத்தை அமைத்தவர், நமக்கு ஆறுதல் தருகிறவர், நம் நோய்களை சுகமாக்குபவர், வற்றாத ஜீவநதியாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு வழங்குகிறவர். ஆமேன், அல்லேலூயா, ஓசானா என்று துதிக்கிற தூதர்கள் நடுவில் வாசம் செய்கிறவர். நம் உள்ளத்தின் வேதனைகளை மட்டுமல்ல, வாஞ்சைகளை, விருப்பங்களை அறிந்திருக்கிறவர். தூரத்திலிருந்தே நம் எண்ணங்களை உய்த்துணர்கிறவர். நாம் வாய்த்திருந்து சொல்வதற்கு முன்பே நம் தேவைகளை அறிந்து செய்து முடிப்பவர். நம் கூடவே இருப்பவர், நம்மை விட்டு விலகாதவர், உண்மையான அன்பினாலே நம்மை ஈர்த்துக் கொள்பவர், பரிசுத்த ரத்தம் சிந்தி மீட்டவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், தன்னை நம்புகிற யாவருக்கும் நன்மைகளை செய்ய அறிந்திருப்பவர், சூழ்ந்து நின்று காப்பவர், எரிகோ மதிலை உடைத்தவர், செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், வானத்திலிருந்து மழையை போல் மன்னாவை பொழிந்தவர், தனிப்பட்ட அன்பினாலே தம் மக்களாகிய இஸ்ரவேலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர், வாக்குத்தத்தத்தின் தேவன், வலிமை மிகுந்தவர், போர் புரிவதில் வல்லல், அமைதியின் அரசர், தேவாதி தேவன், மிகவும் போற்றுதற்குரியவர், அஞ்சுதற்குரியவர், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர் அவரே. இந்த நேரத்தில் உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு இயேசுவே என்று துதித்துக் கொண்டே இருங்கள். அவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். அந்த நாமம் உச்சரிக்கிற உங்கள் உதடுகளில், உங்கள் உடலில், உங்கள் ஆத்துமத்தில், உங்கள் மனதில், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அன்பு இயேசுவே, இந்த ஆராதனை வேளையில் ஜெபிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கடவுள் நம்பிக்கை இழக்கும் தருவாயில் இருக்கிறவர்களையும் இழந்து போனவர்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மாண்பு மிக்கவரே, சொல்லற்கரிய விவரிக்க முடியாத அற்புதங்களை எங்கள் வாழ்வில் செய்கிறவரே, அறிவுக்கு எட்டாத விதத்தில் நீர் செயலாற்றுகிறீர். என் புத்திக்கு எட்டாத விதத்தில் உன்னுடைய செயல்பாடுகள் உள்ளன. நீர் எங்களை மன்னிக்க அழைக்கிறீர். நீர் எங்களை அன்பு செய்ய அழைக்கிறீர். சுமை சுமர்ந்தவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும்படி அழைக்கிறீர். இந்த நேரத்தில் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. தூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். இருதயம் நிறைந்த ஆராதனை செய்கிறோம்.
கண்மனையானவரே, கழுகு போல் என்னை சுமக்கிறவரே, தாயினும் மேலா என்னை அன்பு செய்கிறவரே, உம் கண்கள் என்னை பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி தெய்வமே. உம்முடைய பதிந்த கரத்தினால் என்னை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தெய்வமே. ஓ மாசற்ற தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, உம்மை போற்றி துதிக்கிறேன். என் சிந்தனை ஆட்கொள்ளும், என் நினைவுகளை ஆட்கொள்ளும், என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, ஏராளமான எண்ணங்களோடு, வேதனையோடு, விண்ணப்பங்களோடு நீ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற, முழந்தால் படியிட்டு இருக்கிற என்னை கனிவுடன் கண்ணோக்கியருளும். என் துதி உம்முடைய சந்நிதியில் தூபமாய் நறுமணமாய் எழுவதாக. ஸ்தோத்திர பலிகளில் மகிழ்கிறவரே, எல்லா துதிகளுக்கும் யோக்கியமானவரே, எவ்வளவு துதித்தாலும் அதைவிட உயர்ந்து நிற்கிற மாண்புக்குரியவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நாசரேத்து இயேசுவே உம்மை துதிக்கிறேன். மரியாளின் மைந்தனே உம்மை துதிக்கிறேன். மிகவும் எளிமையானவரை உம்மை துதிக்கிறேன். பரிபூரண அழகுடையவரை உம்மை துதிக்கிறேன். 1000 10,000ங்களில் சிறந்தவரை உம்மை துதிக்கிறேன். என் வலப்பக்கம் நிழலாய் நிற்பவரை உம்மை துதிக்கிறேன். தாயை போல என்னை அரவணைப்பவரை உம்மை துதிக்கிறேன். என் கட்டுகளை அறுத்து என்னை விடுவிக்கிறவரே உம்மை துதிக்கிறேன். என் மேல் கண்ணை பதித்து ஆலோசனை சொல்லுகிறவரை உம்மை துதிக்கிறேன். இஸ்ராயலின் தேவனை உம்மை துதிக்கிறேன். அபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனை உம்மை துதிக்கிறேன். எனக்கு உரு தந்தவரை உம்மை துதிக்கிறேன். என்னை வாழ வைப்பவரை உம்மை துதிக்கிறேன். என் ஜெபம் கேளும் பிதாவை உம்மை துதிக்கிறேன். இயேசுவே இறைமகனே உம்மை துதிக்கிறேன். இயேசுவே என் மீட்பரை உம்மை துதிக்கிறேன். இயேசுவே என் இரட்சகரை உம்மை துதிக்கிறேன். இயேசுவே சமாதானத்தின் கர்த்தாவை உம்மை துதிக்கிறேன். ஆவியிலும் உண்மையிலும் உம்மை தொழும்படி அழைக்கிறவரை உம்மை துதிக்கிறேன். துதிக்கிற வேளையில் எழுகிற நெருப்பு மகிமையை காணச் செய்யும் என்றவரை உம்மை துதிக்கிறேன். ஓ என் நல்ல இயேசுவே, ஓ என் ஜீவனுள்ள தேவனே, உம்மை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்ய, எல்லாவற்றையும் விட உம்மை அதிகமாய் நேசிக்க கற்றுத்தாரும் சுவாமி. என் ஆத்துமத்தின் வேண்டுதல்களை கனிவுடன் அங்கீகரித்தருளும். என் உதடுகளின் புகழ்ச்சி பலி உமக்கு பிரியமானதாய் இருப்பதாக. கொழுப்புள்ள உணவை உமக்கு காணிக்கையாய் சமர்ப்பிப்பது போல என் இருதயத்தின் மகிழ்வின் நிறைவில் நான் உம்மை துதிக்கிறேன். நீர் என்றென்றும் வாழ்த்தப்படுவீராக, என்றென்றும் போற்றப்படுவீராக. சதா காலமும் எல்லா மக்களும் உம்மை இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்களாக. வாலிபர்கள் கூட்டம் உமக்காக எழும்பி 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 பிரகாசிப்பார்களாக. சிறு பிள்ளைகளுடைய நாவு தந்தையாகிய கடவுளுடைய மகிமைக்காக உம்மை துதிப்பதாக. தரிசனத்தில் வருகிறவரை, உம்மை கூப்பிடுகிறவர்களுக்கு தரிசனத்தில் மட்டுமல்ல நேரடியாக வருகிறவரே, காட்சி தருபவரே, செம்மறியானவரே, நல்ல மேய்ப்பரே, உம்மை துதிக்கிறேன். சாவி நின்று வாழ்வுக்கு அழைத்தவரை உம்மை துதிக்கிறேன். இருளின் என்று ஒலிக்கு எங்களை அழைத்தவரை உம்மை துதிக்கிறேன். எங்கள் கால்கள் தள்ளாடுகிற நேரமெல்லாம் தாங்கி வழிநடத்தி நம்முடைய கிருபைக்காக உம்மை துதிக்கிறேன். ஓ ராஜனே, மகாராஜனே, யூதா கோத்திரத்தின் சிங்கமே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. படைப்புகள் அனைத்தும் உம்மை புகழ்கின்றன. வானத்தின் நட்சத்திரங்களும் நிலவும் சூரியனும் உம் மகிமையை பறைசாற்றுகின்றன.
பொழிகிற ஒவ்வொரு பனித்துளியிலும் உம் மகிமை விளங்குகின்றது. காலங்களை வகுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எது நடக்க வேண்டுமோ அதை சரியாக செய்கிறவரே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து முடிப்பவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறவர்களுடைய சரீரத்தை மறுரூபமாக்குபவரே ஸ்தோத்திரம். உம்மை விசுவசிக்கிறவருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் கால்கள் கல்லில் மோதாதபடி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் எந்த நிலையில் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். என் கண்ணீரின் ஒவ்வொரு துளிகளையும் உம்முடைய தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். என் எதிர்காலம் ஒன்றுமில்லாமையா இருக்கிறதை குறித்து நான் விசனப்படுவதை பார்க்கிறவரே ஸ்தோத்திரம். என் வீட்டில் என் மாவு பிசைகிற தொட்டியும் எண்ணெய் கொப்பரையும் வறண்டு போயிருப்பதை பார்க்கிறீரே ஸ்தோத்திரம். என்னை நேசிக்கிறவர்கள் யாரும் இல்லாமல் போனார்களே, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லாமல் போனார்களே, உம்மை துதிக்கிறேன் சுவாமி. எனக்கு வேறு கதி இல்லாமல் போனதே, அதற்காக உம்மை துதிக்கிறேன் சுவாமி. விரட்டி அடித்தாலும் துரத்தி அடித்தாலும் என் கடைசி கதி நீரே, என் நம்பிக்கை நீரே, என் ஆறுதல் நீரே, உம்மை துதிக்கிறேன். ஓ இயேசுவே, ஓ என் ரட்சகரே, செம்மறி புருவியான இயேசுவே, கிழிக்கப்பட்ட திரேகத்தை கொண்டவரே, வழிந்தோடுகிற இரத்த பிம்பங்களை தாங்கி நிற்பவரே, பிரகாசிக்கும் பேரொளியே, மகா வணக்கத்திற்குரியவரே, மகா ஸ்தோத்திரங்களுக்குரியவரே, மகா ஆராதனைகளுக்குரியவரே, இடைவிடாமல் தூதர்கள் நடுவில் துதி மத்தியில் வாசம் செய்பவரே, ஸ்தோத்திரம் அப்பா. சேராபீன்கள் உம்மை துதிக்கின்றன, கேருபீன்கள் உம்மை வாழ்த்துகின்றன, தூதர் அணிகள் உம்மை அணி அணியாய் பாடி மகிமைப்படுத்துகின்றன. மரணத்தை வென்றவர் என்று அகில உலகமும் போற்றுகின்றது. நம்பத்தகுந்த தேவன் என்று நீர் பெயர் பெற்றிருக்கிறீர். ஆண்டவரே, இளவேனிற் காலத்தில் என்னை தேடி வருகிறவரே, மாலை நேரத்தில் என்னை தேடி வருகிறவரே, என் ஆத்துமத்தை வசீகரம் செய்து கொள்பவரே, என் பெயரை உச்சரித்து என்னை அன்பு செய்கிறவரே, என்னை விட்டு விலகாமல் ஒரு நொடி பொழுதேனும் என்னை விட்டு அகலாமலும் கூடவே இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜனே, என் அன்பு ராஜனே, என் மேல் அளவில்லாத அன்பு கொண்ட ராஜனை உம்மை துதிக்கிறேன். அப்பா, அனாதியாக இருந்த நான் உம்முடைய அன்பினாலே உம்மை அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறேன். நன்றி அப்பா. அம்மா என்று உரிமையோடு உம்மை கூப்பிட என் இருதயம் விருப்பத்தோடு வாஞ்சிக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். என் சிநேகிதரே, என் நண்பரே, என் ஆத்தும மனவாளரே, என் சௌந்தரியமே, உம்மை போற்றி துதிக்கிறேன் அப்பா. என் துருகமே, என் கோட்டையே, என் அரணே, என் ஒளியே, என் வழியே, என் சத்தியமே, என் ஜீவனே, உம்மை நான் துதிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவரை உம்மை துதிக்கிறேன். உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தவரே உம்மை துதிக்கிறேன். உன் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சியின் தைலத்தால் உன்னை நான் அபிஷேகம் செய்வேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடக்கத்திலிருந்து வாழ்கின்ற தேவனாக உம்மை வெளிப்படுத்தினவரே, மேகங்கள் நடுவிலிருந்து உம் ஜனங்களோடு பேசினவரே,
10 கற்பனைகளை தந்து உம் ஜனங்களோடு புதிய உடன்படிக்கையை செய்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவம் போக்கும் கழுவாயாக பலியாகவும் ஒரே திருமகனை தந்து இவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை நிரூபித்ததற்காக நன்றி. இயேசு என்கிற நாமத்தை சொல்லி 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 விடுதலையும் இரட்சனையும் பெறும்படி அந்த நாமத்திற்கு சகல அதிகாரங்களும் கொடுத்திருக்கிறவரே நன்றி. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, எல்லாவற்றிலும் வெற்றி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறவரே ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, எங்கள் கூடவே இருப்பவரே ஸ்தோத்திரம். எபினேசரே, இது நாள் வரைக்கும் உதவினவரே ஸ்தோத்திரம். எல்ரோயி, என்னை காண்பவரே ஸ்தோத்திரம். எல்ஷடாய், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். யெகோவா மெக்காதீஸ் ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹீனு ஸ்தோத்திரம். ஹாகியோஸ் உமக்கு ஸ்தோத்திரம். அத்தனாதோஸ் உமக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினிமயமாய் இறங்கி வருபவரே ஸ்தோத்திரம். ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரம். ஜனங்கள் நடுவில் வரப்போகிறவரே, நீதிபரரே, நியாயாதிபரரே, நீதி தீர்ப்பவரே உம்மை துதிக்கிறோம். அனைத்தையும் ஆளும் அதிகாரம் கொண்டவரே ஸ்தோத்திரம். 7 விளக்கு தண்டு நடுவில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம். உம் ரத்தம் விலை உயர்ந்ததும் பாவங்களை மன்னிப்பதற்குமாய் ஸ்தோத்திரம். தாங்கி நடத்துகிறவருடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். பலவீனங்களை மாற்றுவதற்கு உம் பலத்தினால் எங்களை இடை கட்டுவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. சிறுவர்களுடைய நாவை திறந்து விடுகிறீர். ஜெபத்தின் ஆவியால் எங்களை நிரப்புகிறீர். அக்கிரம சிந்தனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர். பாவ நாட்டத்திலிருந்து எங்களுக்கு முழு விடுதலை தருகிறீர். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம். என் கண்களுக்கு வெளிச்சமாய், என் பாதைக்கு தீபமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். உம் வார்த்தை சத்தியமுள்ளவை, ஜீவனுள்ளவை, என்னை ஆட்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். என் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நீ தனிப்பட்ட விதத்தில் இந்த நேரத்தில் தொடுவதற்காக ஸ்தோத்திரம். என் உள்ளத்தின் வேதனைகளை நீர் தீர்ப்பதற்காக ஸ்தோத்திரம். என் மகனை நீர் தொடுவதற்காக ஸ்தோத்திரம். என் மகளை நீர் இப்பொழுது தொட்டு அபிஷேகிப்பதற்காக ஸ்தோத்திரம். என் கணவரை, என் மனைவியை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். என் வீட்டின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஸ்தோத்திரம். என் வீட்டில் உள்ள தரித்திரத்தின் ஆவிகளை விரட்டி செழிப்பினால் என்னை நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம். வைராக்கியத்தின் வர்மம், பகையினுடைய ஆவிகளை அகற்றி சமாதானத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற வல்லமையினாலே அனைத்தையும் நாங்கள் ஜெயிக்க கொடுக்கிறது ஸ்தோத்திரம். எந்த தீமையும் நாங்கள் வெற்றி கொள்ள முடிகிறது ஸ்தோத்திரம். பிசாசு வெட்டுகிற குழியிலிருந்து உம்முடைய கரங்களை தப்புவிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக விரிக்கப்பட்ட வலைகளில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி உம் ஆவியானவருடைய இடைப்படுதல் எங்களுக்கு கிடைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எங்களுக்கு நீர் கொடுத்த உறவுகளுக்காக, நல்ல நண்பர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை உண்மையாக நேசிக்கிறவர்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய உறவுகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஜெப குழுவினரை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
உம்மை இவ்வளவாய் துதிக்கும்படி என் நாவின் கட்டுகளை அவிழ்த்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். குரல் எழுப்பி சத்தத்தோடு உம்மை கம்பீரித்து பாடக்கூடிய ஆற்றலை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். வேதத்தின் ரகசியங்களை அறியக்கூடிய ஞானத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நீர் மாறாதவர், நீர் மகிமைக்குரியவர், துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் உரியவர். உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். நான் எதற்கென்று நன்றி சொல்வேன் அப்பா? என்னுடையது என்று எதுவும் இல்லையே. நான் கொண்டு வந்தது என்று சொல்லுவதற்கு இல்லையே. எல்லாவற்றையும் கொடுத்தது நீர். இந்த உடல் நீர் தந்தது, இந்த உசுறு நீங்க கொடுத்தது, இந்த கண் நீங்க கொடுத்தது, இந்த செவிகள் நீங்க கொடுத்தது. ஐயா, என் எல்லா புலன்களும் உம்மாலே படைக்கப்பட்டன. என் தாயின் கருவிலே நான் சிதைந்து போகாமலும் கரைந்து போகாமலும் காத்தது நீர் அல்லவோ? எனக்கு உரு தந்தது நீர்தானே. என்னை வடிவமைத்தவர் நீர்தானே. உம் சாயலில், உம் பாவனையில் என்னை சிருஷ்டித்தவர் நீர்தானே. என் தெய்வமே, ஆச்சரியத்திற்குரியவரே, அன்புக்குரியவரே, உம்மை துதிக்கிறேன் சுவாமி. நான் பிறந்தது உம்மாலே, நான் வளர்ந்தது உம்மாலே, நான் வாழ்வது உம்மாலே. நான் போட்டிருக்கிற உடை, உள்கிற உணவு, என் படுக்கை, என் உறக்கம், என் உறவுகள் எல்லாம் நீர் தந்தது தகப்பனே. உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றி மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவரே, உம்மை போற்றுகிறேன். புது புது பாடல்களால் உம்மை பாடும்படி, புது கீர்த்தனைகளால் உம்மை துதிக்கும்படி எங்களை தூண்டி எழுப்புகிறவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கடவுளுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்களா? ஆண்டவர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே, என் வாழ்வே நீர் தந்த தானமல்லவோ. எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே, என் வாழ்வே நீ தந்த தானமல்லவோ. எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே, என் வாழ்வே நீ தந்த தானமல்லவோ. சொல்வோம், என் வாழ்வே நீ தந்த தானமல்லவோ. பிறந்தது முன்னாலே, வளர்ந்தது முன்னாலே, வாழ்வது முன்னாலே. நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. பிறந்தது முன்னாலே, வளர்ந்தது முன்னாலே, வாழ்வது முன்னாலே. நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. எதற்கென்று
எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே. என் வாழ்வே நீர் தந்த தானமல்லவோ. தந்தை தாய் தந்தீர், தங்கும் இடமும் தந்தீர், உணவும் உடையும் தந்தீர். நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. தந்தை தாய் தந்தீர், தங்கும் இடமும் தந்தீர், உணவும் உடையும் தந்தீர். நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே. என் வாழ்வே நீர் தந்த தானமல்லவோ. எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே. என் வாழ்வே நீர் தந்த தானமல்லவோ. ஆபத்து நேரம் காப்பாற்றும் என்றே விடுவித்து காத்தீர். நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. ஆபத்து நேரம் காப்பாற்றும் என்றே விடுவித்து காத்தீர். நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே. என் வாழ்வே நீ தந்த தானமல்லவோ. எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே. என் வாழ்வே நீ தந்த தானமல்லவோ. தனிமையாயின்றே துணையாரும் இல்லை, தாயாக வந்தீர். நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. தனிமையாயின்றே துணையாரும் இல்லை, தாயாக வந்தீர். நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே. என் வாழ்வே நீ தந்த தானமல்லவோ. எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே. என் வாழ்வே நீர் தந்த தானமல்லவோ. தோல்வியை கண்டு துவண்டு நான் நின்றே, நண்பனாய் வந்தீர். நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. தோல்வியை கண்டு துவண்டு நான் நின்றே, நண்பனாய் வந்தீர். நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே. என் வாழ்வே நீ தந்த தானமல்லவோ. மாயையை கண்டு மயங்கி நான் நின்றேன், காப்பாற்ற வந்தீர். நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. மாயையை கண்டு மயங்கி நான் நின்றேன், காப்பாற்ற வந்தீர். நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. எதற்கென்று நன்றி சொல்வேன் என் இயேசுவே. என் வாழ்வே நீ தந்த தானமல்லவோ. என் வாழ்வே நீ தந்த தானமல்லவோ. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நான் பிறந்தது உம்மாலே, வளர்ந்தது உன்னாலே, வாழ்வதும் உம்மாலே. எனக்கென்று தாய் தந்தை தங்கும் இடம் உணவு கொடுத்தீர், உடையை கொடுத்தீர். ஆபத்து நேரம் எல்லாம் காப்பாற்றும் என்று நான் கதறிய பொழுது விடுவித்தீர். தனிமையாய் நின்ற பொழுதெல்லாம் துணையாக வந்தீரப்பா.
நான் தோல்வியில் துவண்டு நின்ற நேரம் என் சிநேகிதனாய் நண்பனாய் வந்து ஆறுதல் தந்தீர். என்னை மாயை கட்டி வைத்த பொழுது, இருட்டுக்குள் என்னை நடத்திய பொழுது, மயங்கிய நிலையில் நான் இருந்த பொழுது என்னை காப்பாற்ற வந்தீரப்பா. இருளில் நான் கிடந்து தவித்த பொழுது, என் தீபம் அணைகிற வேளையில் என்னை தூண்டி எழுப்பி மீண்டும் பிரகாசிக்க செய்தீர். மக்கள் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி செலுத்தீர். என்னை படிக்க வைத்தீரப்பா, நன்றி. அறிவு குறைந்த எனக்கு அறிவு தந்தீர், நன்றி. என் கணவர் என்னை கைவிட்ட நேரத்தில் எனக்கு மன உறுதி தந்தீர். என் பிள்ளைகளுக்காக வாழும் மன தைரியத்தை கொடுத்தீர். எத்தனை பொய் குற்றச்சாட்டுகள் வந்த பொழுது அதை எதிர்த்து தாங்கவும் தப்பித்துக் கொள்ளவும் வெற்றி பெறவும் கற்று தந்தீர். என் தலைமுடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன் என்றீர். அவற்றில் ஒன்று கூட என் சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்றீர். உன்னை தப்புவிக்கிற தெய்வன் என்றீர். உன்னை கனப்படுத்துவேன் என்றீர். உன்னை மாட்சிப்படுத்துவேன் என்றீர். உன் பெயரை விளங்க பண்ணுவேன் என்றீர். உன் எல்லையை விரிவாக்குவேன் என்றீர். நன்றி அப்பா. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றீர். உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய் என்றீர். நான் உன்னோடு இருப்பேன் என்றீர். உன் நாமத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் என்றீர். எங்களுக்கு முன்பாக நீர் செல்வதற்காக நன்றி. உம்முடைய மாட்சி மிகுந்த கரம் எங்களை தொடுவதற்காக நன்றி. ஆற்றுப்படுத்துவதற்காக நன்றி. என் ரத்தத்தில் உறைந்திருக்கிற உடைய விசுவாசத்திற்காக நன்றி அப்பா. நீர் மாட்சிமை உள்ளவர், நீர் மகத்துவம் உள்ளவர். உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் ஒரு நாளும் உடைய பாதத்தில் வந்து அடிபணியும். உம்மை துதிக்கிறோம். நீர் மகிமையோடு மாட்சிமையோடு வருகிற பொழுது உமக்காக காத்திருந்த அனைவரும் உம்மை போற்றி துதிப்பார்கள். ஸ்தோத்திரம். உம் பெயரின் பொருட்டு வேதனைகள் எல்லாம் சகித்துக் கொண்டவர்கள், தங்களை துன்புறுத்தியவர்களை சகித்துக் கொண்டவர்கள் அனைவரும் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்கள். நீ நம்ப தகுந்தவர். உம்மை போற்றுகிறேன். சேனைகளின் கர்த்தரை உம்மை போற்றுகிறேன். வானதூதர்கள் எக்காலம் ஊதும் பொழுது உம்முடைய வருகை இருக்குமாகவே உம்மை துதிக்கிறேன். உம்மை துதிக்கிற பொழுது தேவ வல்லமையால் எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, திருப்பாடல் 150 தாவீது சொன்னது போல உம்முடைய ஆலயத்தில் உம்மை துதிப்பது நல்லது. மாண்புமிகு வானகத்தில் உம்முடைய பெயரை துதிப்பது நல்லது. நரம்பிசைத்து குழலூதி அவரை போற்றுவது நல்லது. எக்கால தொனி முழங்க உம்மை போற்றுவதும் துதிப்பதும் நல்லது. நாதமிகு தாளத்துடன் உம்மை துதிப்பது நல்லது. கைத்தால ஒளி முழங்க உம்மை போற்றுவது நல்லது. நாட்டியம் செய்து கீர்த்தனைகளோடு உம்மை பாடுவது நல்லது. கைத்தால ஒளி முழங்க உம்மை பாடுவது நல்லது. மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து வீணையுடன் யாழிசைத்து உம்மை பாடுவது நல்லது. ஆண்டவரே, இந்த பூமியில் உருவாக்கப்படுகிற எல்லா இசைக்கருவிகளும் உமக்காகவே பயன்படுத்தப்படுவதாக. உலகத்தில் உருவாகிற எல்லா பாடல்களும் ராகங்களும் உமக்காகவே பாடப்படுவதாக. உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் உமக்காகவே வாழ்வார்களாக. உம் நாமத்தை அறியாதோர் யாருமில்லர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோரும் அறிவார்களாக. எல்லா மக்களும் உம்முடையவர்களாய் மாறுவார்களாக. உமக்கென்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற குருக்களும் கன்னியர்களும் எழும்பி பிரகாசிப்பார்களாக. கத்தோலிக்க திருச்சபையில் பெரிய மறுமலர்ச்சி உண்டாவதாக. வரங்களால் நிரம்பி இருக்கிற இந்த சபை இன்னும் எழும்பி பிரகாசிப்பதாக.
தப்பறையிலிருந்து மக்களுடைய விசுவாசத்தின் அலைக்கழிப்புகளை நீர் காத்தருள்வீராக. மக்களை இழிவுபடுத்துகிறவர்களை நீர் விட்டு வைக்காதே. ஆண்டவரே, உம்முடைய திவ்ய நற்கருணையும் மரியன்னையும் குருத்துவத்தையும் திருச்சபையும் பற்றி குறைவாய் பேசுகிற நாவுகள் மடங்கப்படுவதாக. ஆண்டவர், இறுதி நாளில் எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற உடைய வல்லமை இதை செய்வதாக. உடைய நற்கருணை கதிர் பாத்திரத்திலிருந்து தேவ வல்லமை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்றிலிருந்து எல்லா இடங்களிலும் அதிகமாய் கதிர்களை வீசுவதாக. உம்முடைய திரு ஆலயத்திற்கு வருகிற உம்மை நோக்குகிற அத்தனை பேரும் விடுதலை பெறுவார்களாக. சுவாமி, புதிய பாடல்களால் பாடும்படி உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்தது. மிகுந்த சத்தத்தோடு உம்மை ஆராதிக்கும் வரத்தை தார். தீர்க்க தரிசன வல்லமையோடு தரிசனங்களில் பார்ப்பவற்றை பார்த்து ஜெபித்து துதிக்க வல்லமை தார். நடக்க போற காரியங்களை தெரியப்படுத்தும். நடந்த காரியங்களை குறித்த விவரத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும். உள்மன காயங்கள் எல்லாம் சுகப்படுத்தும். மீட்பரே, இரட்சகரே, மகா பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை துதித்து கனப்படுத்துகிறேன். எக்கால துணி போல் துதிகள் முழங்கிட தேவ வல்லமை நம்மில் இறங்கிட புதிய பாடலால் இயேசுவை இன்று பாடிடுவோம். எக்கால துணி போல் துதிகள் முழங்கிட தேவ வல்லமை நம்மில் இறங்கிட புதிய பாடலால் இயேசுவை இன்று பாடிடுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்திடுவோம். மாண்பிகு வானகத்தில் அவர் பெயரை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நரம்பிசைத்து குழலூதி அவரை போற்றிடுவோம். எக்கால துணி முழங்க அவர் பெயரை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நாதமிகு தாளத்துடன் அவரை பாடிடுவோம். கைத்தால ஒளி முழங்க அவர் பெயரை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. உயிருள்ளதெல்லாமே அவரை புகழ்வதாக. புனிதர்கள் சபையினிலே அவர் பெயரை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம். இயேசுவை துதிப்போம், இயேசுவை துதிப்போம், இயேசுவை துதிப்போம். கட்டுகள் உடைக்கப்படுவதாக, தீமைகள் உடைக்கப்படுவதாக, சாத்தான் ஒழிக்கப்படுவதாக, பாவ நாட்டங்கள் மறைந்து போவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே நன்றி, 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 இயேசுவே இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆராதனை இயேசு, ஆராதனை ஆராதனை இயேசு, ஆராதனை ஆராதனை இயேசு, ஆராதனை ஆராதனை இயேசு, ஆராதனை. ஆண்டவரே, என் நேசரே, என் விண்ணப்பங்கள் எல்லாம் உம்மிடத்தில் இறக்கி வைக்கிறேன் அப்பா. என் ஆன்மாவின் வேண்டுதலை கேட்கிறவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும் என் ஜெபத்தை அங்கீகரித்தருளும் சுவாமி. எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லை ஆண்டவரே. வேறு தெய்வத்தின் பெயரை நான் உச்சரிக்கவும் இல்லை, அவற்றை நான் நாடினதும் இல்லை. உம்மையே நம்பி இருக்கிற என் மேல் கருணை கூர். என் குடும்பத்தில் நிலவுகிற எல்லா சண்டைகளையும் தீர்த்தருளும், எல்லா வறுமைகளையும் போக்கியருளும். அலர்ஜி வியாதிகளை சுகப்படுத்தியரும், கிட்னி ஃபெயிலியரை சுகப்படுத்தியரும், இருதய அடைப்புகளை சுகப்படுத்தியரும், தோல் வியாதிகளை சுகப்படுத்தியரும், குறைபாடோடு பிறந்தவர்களை ஆசீர்வதித்து உறுதிப்படுத்தியரும், திடீரென்று பக்ஷவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை எழும்பி நடக்க பண்ணியவர். குருட்டுத்தன்மைகள் மாறட்டும், செவிட்டுத்தன்மைகள் மாறட்டும், அவிவிசுவாசங்கள் மறையட்டும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும், திருமண தடைகள் நீங்கட்டும், சொந்த வீடு சிறிய இல்லம் வேண்டுவோருக்கு நீர் அளித்தரும். தூரத்தில் இருக்கிறவர்களை, தூர தேசத்தில் பணி செய்கிற படிக்கிற பிள்ளைகளை, என் குடும்பத்தில் உறுப்பினர்களை பாதுகாத்தரும். கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை தாரும். இயேசுவே, கடன் இல்லாத வாழ்க்கை தார், நோயில்லாத வாழ்க்கை தார், உம்மை நேசிக்கிற வாழ்க்கை தார், உம்மை துதிக்கிற வாழ்க்கை தார், உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை தார். நன்றி அப்பா. ஆண்டவரே, என் விரோதிகள் என்னை சூழ்ந்து நிற்க நீர் என்னை விட்டு விடாதே. சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விட்டு விடாதே. அழிவுக்குரிய விஷவாயுக்கள் என்னை தாக்காமல் பார்த்து கொள்ளும் சுவாமி. நான் ஒருவேளை உமக்கு எதிராக பாவம் செய்திருந்தாலும் என்னை மன்னி. என் குடும்பம் ஒருவேளை சாபத்திற்குள்ளாகி இருந்தாலும் அவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தார். நாங்கள் இழைத்த துரோகங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் மேல் கருணையாய் நீ ரத்தத்தை ஊற்றி தீர்க்கப்பட முடியாத வியாதிகளை கூட சுகப்படுத்தும். சுகர் வியாதிகள், அதனுடைய பாதிப்புகள், அதனால் இறந்து போகிறவர்கள் எத்தனை பேர் ஆண்டவரே. இரத்த கொதிப்பினால் இறந்து போகிறவர்கள் எத்தனை பேர், புற்றுநோயால் இறக்கிறவர்கள் எத்தனை பேர், தற்கொலை செய்துகிறவர்கள் எத்தனை பேர். ஆண்டவருடைய இரக்கம் அவர்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக இந்த இரவு ஆண்டவருடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும்.
காலையில் நாங்கள் எழும்பொழுது வியாதிகள் இல்லாது இருப்பதை நாங்கள் காண்போமாக. காலையில் கண் விழிக்கிற பொழுது எங்கள் ஒட்டி கொண்டிருந்த பலவீனங்கள் மாறியிருப்பதை காண்போமாக. இன்று இரவு நீர் எங்களை வசம் செய்து கொள்வீராக. எங்கள் சத்துருக்களை தேடினாலும் நாங்கள் காணாதபடி அவர்களை விரட்டி அடிப்பீராக. எங்களை பயமுறுத்துகிற ஆவிகள் எல்லாம் அழித்தொழிக்கப்படுவதாக. பாதாளத்தின் சக்திகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக. மந்திர மாந்திரிக சக்திகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக. பிசாசின் சக்திகள், எங்களை சுற்றி பாதிக்கிற எல்லா பிசாசின் சக்திகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் தேசத்தை, எங்கள் தலைவர்களை, எங்கள் உறவுகளை, நண்பர்களை, ஜெபம் வேண்டினவர்களை, எங்கள் தூய ஆவியானுடைய சபையை, ஃபாதர் கிறிஸ்துராஜை, மற்ற குருக்களை, குரு மாணவர்களை, உதவியாளர்களை, இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தை, இந்த கட்டிடத்தை, இந்த இடத்தை, இங்கிருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும், உதவினவர்களையும், உதவ போகிறவர்களையும், தரிசனங்களை நிறைவேற்ற போகிறவர்களையும் நீர் அனுப்ப போகிற தாசர்களுக்காக, இங்கு இருக்கிற ஊழியர்களுக்காக, குருக்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக, நீ செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்றென்றும் நீர் ஆட்சி செய்கிறவர். உம் நாமத்திலே சகலத்தையும் பெற்றுக்கொள்க எங்களை தகுதிப்படுத்தும் பிதாவே, ஆமென். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நாம் இருக்கும் இடத்திலேயே முழந்தால் படியிட்டு மாண்பு கீதத்தை பாடி நம் தந்தையாகிய இறைவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சமமான துதியும் ஆராதனை உண்டாகட்டும் என்று பாடி செபிப்போம். மாண்புயரி வருணருமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் வருக, முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று மக்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை